அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வருமான வரித்துறையில் பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருமான வரித்துறையில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnincometax.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த வெப்சைட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. டீடைல்டு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன், அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் 2024 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இரண்டு விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. கிளிக் பிலோ டு அப்ளை ஃபார் த கேண்டீன் அட்டெண்டன்ட் ரெக்யர்மெண்ட், அப்புறமா கிளிக் பிலோ டு அப்ளை ஃபார் த மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெக்ரூட்மெண்ட் 2024. அதாவது இரண்டு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள உணவகங்களில், அதாவது வருமான வரித்துறையில உணவகங்களில் கேண்டீன் அட்டெண்டன்ட் பதவிகளுக்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது இரண்டாவதாக விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வருமான வரித்துறையில் இன்ஸ்பெக்டர், மல்டி டாஸ்கிங் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேண்டீன் அட்டெண்டன்ட் பதவிகளுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேண்டீன் அட்டெண்டன்ட் 2024 அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜ் ஓபன் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்ப்போம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டு இந்த வேலை வாய்ப்பை பத்திய கேண்டீன் அட்டெண்டன்ட் டு ப்ரிப்பேர் டீ, காஃபி, ஜூஸ் எக்ஸெட்ரா ஃபார் யூசர்ஸ், to serve tea, coffee, biscuits, etc. in the official meeting. இந்த மாதிரி இந்த வேலையை பற்றிய விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கேண்டீன் அட்டெண்டன்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனை நம்ம பார்ப்போம். ஆபீஸ் ஆஃப் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, சென்னை. ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேண்டீன் அட்டெண்டன்ட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் இயர் 2024. நேம் ஆஃப் த போஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கேண்டீன் அட்டெண்டன்ட் மொத்த காலி பணியிடங்கள் 25, பொது பிரிவினருக்கு 13, OBC 6, EWS 2, SC 3, ST 1 அந்த மாதிரி இனவாரியாக இட விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. பே ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா பே லெவல் 1 இன் பே மெட்ரிக் 18,000 முதல் 56,900 வரை என்ற அடிப்படையில் மாத ஊதியம் வழங்கப்படும். இந்தியன் சிட்டிசன் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க முடியும். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 22/9/2024 படி 18 வயது முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான தேதி 8/9/2024 முதல் 22/9/2024 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 22/9/2024. ஷார்ட் லிஸ்ட் வெளியிடப்படும் நாள் 1/10/2024. ரிட்டன் எக்ஸாமுக்காக கால் டிக்கெட் டவுன்லோட் செய்யும் நாள் 1/10/2024 முதல் 5/10/2024 வரை. எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் சென்னை. 6/10/2024 அன்று எழுத்து தேர்வு நடைபெறும். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இனிமே திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி முழு தகவல்களுமே இந்த ப்ரொசீஜர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் உங்க இருக்க வேண்டும். அந்த மாதிரி முழு தகவல்களுமே இந்த ப்ரொசீஜர்ல கொடுத்திருக்காங்க. நீங்க கிளியரா பார்த்து புரிந்து கொள்ளலாம். சரி, இதற்காக விண்ணப்பிப்பதற்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு, ஓன் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் செய்ய வேண்டும். அப்புறம் இந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த செக்யூரிட்டி ஆன்சரை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி, நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். உங்க அப்ளிகேஷன் பேஜ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயில் அல்லது SMS வழியா சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல திருப்பி வந்து லாகின் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது, எழுத்து தேர்வு போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த இணையதளத்துல தான் வெளியிடுவாங்க. இவ்வாறு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள வருமான வரித்துறையின் உணவகங்களில் கேண்டீன் அட்டெண்டராக
பணிபுரிவதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு தமிழக வருமான வரித்துறையில் வெளியிடப்பட்டுள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் விண்ணப்பிப்பதற்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 2024 அப்ளிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 2024 அப்படிங்கிற இந்த பேஜ்ல ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயும் தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் 11 காலி பணியிடங்கள், டாக்ஸ் அசிஸ்டன்ட் 11 காலி பணியிடங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 11 காலி பணியிடங்கள். இதற்கான பே ஸ்கேல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் குரூப் சி கிரேட் 9300 முதல் 34800 வரை, டாக்ஸ் அசிஸ்டன்ட் குரூப் சி 5200 முதல் 20200, அந்த மாதிரி பே பேண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா வயது வரம்பு 1/1/2024 படி இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். டாக்ஸ் அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18 முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஏஜ் ரிலாக்சேஷன் ஓபிசி கேண்டிடேட் 5 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 10 ஆண்டுகளும் வயது தளர்வு வழங்கப்படும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அல்லது கல்லூரியில் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். டாக்ஸ் அசிஸ்டன்ட் அதே மாதிரி தான் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். டேட்டா என்ட்ரி முடித்திருக்க வேண்டும். ஸ்பீட் 8000 கீ டிப்ரெஷன் பெர் ஹவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு ஹாக்கி, கால்பந்து, வாலிபால், கிரிக்கெட், கபடி, கூடைப்பந்து, செஸ், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டு வீரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். வேகன்சிஸ் மென், உமன் எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 5/10/2024. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரி, இதற்காக விண்ணப்பிப்பதற்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க, என்டர் வேலிட் அண்ட் ஆக்டிவ் மொபைல் நம்பர் ஃபார் ஓடிபி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் பேஜ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு SMS வழியா சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் நீங்க வந்து லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்தில் வெளியிடப்படும். ஆகவே தமிழக வருமான வரித்துறையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.